ஓம் கம் கணபதியே நம. ஓம் சிவசுப்பிரமணியாய நம. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்று 19/5/2024 குரோதி வருடம் வைகாசி மாதம் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் ஹஸ்த நட்சத்திரம். இன்றைய திதி ஏகாதசி. மதியம் 1:51 வரை, பின்பு துவாதசி திதி. கும்பராசிக்கு இன்று சந்திராஷ்டமம். இன்றைய கிரக நிலை: மேஷத்தில் புதன், ரிஷபத்தில் குரு சூரியன் சுக்கிரன், கன்னியில் கேது சந்திரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் செவ்வாய் ராகு. மேஷராசி அன்பர்களே, உங்களது ராசியில் உள்ள புதனால் இன்று நன்மைகள் பல உண்டு. 6ஆம் வீட்டில் சந்திரன் உள்ளதால் சற்று கடன் தொல்லையால் சிரமம் கொள்வீர்கள். கடன்காரன்கள் காலையில் முதலே வீட்டில் வந்து பிரச்சனைகள் செய்வார்கள். பணத்திற்காக அதனால் சற்று மன உளைச்சல் உண்டாகும். மருத்துவ செலவுகள் சற்று கூடும். ஆன்மீக பணிகள் சிறப்பாக இருக்கும். வியாபாரம் சற்று லாபகரமாக இருக்கும். ராசியில் புதன் சனியின் பார்வையில் உள்ளார். லாபங்கள் சற்றே அதிகமாகவே வந்து சேரும். ரிஷபராசி அன்பர்களே, உறவினர் வருகையால் மனமகிழ்ச்சி உண்டாகும். சகோதர நன்மைகள் உண்டு. வியாபார முன்னேற்றம் உண்டாகும். ராசியில் குரு சூரியன் சுக்கிரன் உள்ளதால் பலவிதமான நன்மைகள் உண்டாகும். இனிப்பான செய்திகள் வரும். இனிமையான பயணங்கள், குடும்பத்துடன் செல்வீர்கள். பாராட்டுகள், பரிசுகள் வந்து சேரும். வரவு செலவு நன்றாக இருக்கும். தனவரவு அதிகமாகும். வியாபார லாபம், பண சம்பந்தமான தொழிலில் லாபம் அதிகமாகவே இருக்கும். திருமணம் கைகூடும். காதல் கைகூடும். மிதுன ராசி அன்பர்களே, தொழில் முன்னேற்றம் உண்டாகும். எண்ணங்கள் யாவும் நிறைவேறும். பூமி சம்பந்தமான தொழிலில் திடீர் லாபம் உண்டாகும். கோபத்தை கட்டுப்படுத்தவும். கட்டிடப் பணிகள், வீடு கட்டும் பணிகள், கட்டுமான பணிகள் சற்று தடங்கலாகும். அயல்நாட்டு செய்தி, அயல்நாட்டு தொடர்பால் லாபம் அதிகரிக்கும். வெளியூர் பயணங்களால், அயல்நாட்டு பயணங்களால் ஆதாயம் பெறுவீர்கள். கடகராசி அன்பர்களே, இன்று மனமகிழ்ச்சியுடன் குடும்பத்துடன் இனிமையான பயணங்கள் உண்டாகும். தனவரவு சற்று அதிகமாகும். செலவுகளும் அதிகமாகும். பிள்ளைகளுக்காக அதிக செலவுகள் செய்வீர்கள். பெண்களால் ஆதாயம் உண்டு. அயல்நாட்டு வெளிநாட்டு செய்தியுடன் பணமும் வந்து சேரும். திடீர் அதிர்ஷ்டம், பணம் வந்து சேரும். வடக்கிலிருந்து செய்தி வரும். வியாபார லாபம் பெருகும். கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு பரிசு, பாராட்டுகள் கிடைக்கும். சிம்ம ராசி அன்பர்களே, பண தேவைகள் நிறைவேறும். திருமணம் கைகூடும். குழந்தை பாகிய யோகம் உண்டு. ஆரோக்கியம் சீராகும். கடன் தொல்லை தீரும். திடீர் அதிர்ஷ்டங்கள் வந்து சேரும். பூமி லாபம், விளைபொருள்களால் லாபம் உண்டாகும். குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகும். குடும்ப பிரச்சனை தீரும். இதுவரை இருந்து வந்த மனக்கலக்கங்கள் தீரும். மனமகிழ்ச்சி நிறையும். நினைத்த காரியங்கள், எண்ணங்கள் நிறைவேறும். கன்னிராசி அன்பர்களே, கிடைக்க வேண்டிய பணம் வந்து சேரும். இயந்திர தொழில்களால் லாபம் உண்டு. விஷக்கடி, விஷச்சொரிச்சல் வராமல் பார்த்து கொள்ளவும். கல்வி கற்கும் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவி தொகை கிட்டும். அயல் நாட்டில் சென்று மேல் படிப்பிற்காக செல்வீர்கள். கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு பாராட்டும் பரிசும் வந்து சேரும். நினைத்தது நிறைவேறும். எண்ணங்கள் யாவும் நிறைவேறும். துலாம் ராசி அன்பர்களே, குழந்தைகளால் மனமகிழ்ச்சி உண்டாகும். பூமி லாபம் உண்டு. உலோக தொழிலில் அமோக லாபம் உண்டாகும். விரயஸ்தானத்தில் சந்திரன் உள்ளதால் விரய செலவுகள் சற்று கூடும். வியாபார லாபம் பெருகும். வெளியூர் பயணத்தால் லாபம் வந்து சேரும். நினைத்த காரியம் நடக்கும். கடன் பிரச்சனைகள் சற்று முடிவுக்கு வரும். பிரிந்தவர்கள் கூடுவார்கள். திடீர் பரிசுகள், பாராட்டுகள் சிலருக்கு கிடைக்கும். சிறுநீர் பிரச்சனை சார்ந்த ஆரோக்கிய பிரச்சனையால் சற்றே தடுமாற்றம் கொள்வீர்கள். கவனமாக இருக்கவும். விருச்சிக ராசி அன்பர்களே, மூத்த சகோதர வழி தனவரவு உண்டு. கட்டிடப் பணிகள் சற்று தடங்கலாகும். வீடு கட்டும் பணிகள் சற்று தாமதமாகும். திடீர் பரிசு, அதிர்ஷ்டம் வந்து சேரும். லாபஸ்தானத்தில் செவ்வாயின் பார்வையிலும் குருவின் பார்வையிலும் சந்திரன் உள்ளதால் பலவிதமான நன்மைகள் உண்டாகும். செல்வாக்கு உயரும். அரசியல் செல்வாக்கு, மதிப்பு, மரியாதை கிடைக்கும். பொறுப்புகள் வகிக்கும் யோகம் வந்து சேரும். சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கும். இழந்தது திரும்ப கிடைக்கும். தனுசு ராசி அன்பர்களே,
மனமகிழ்ச்சி உண்டாகும். சற்று கவலைகள் அலட்டினாலும் அதை சமாளித்து விடுவீர்கள். எதிர்பார்த்த செய்தி வந்து சேரும். உங்களது ராசியின் 6ஆம் இடத்தில் 3 கிரகங்கள் ஒன்றாக இருப்பதால் எதிரி தொல்லைகள் நீங்கும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். ஆரோக்கிய பிரச்சனைகள் சற்று அலட்டினாலும் சமாளித்து விடுவீர்கள். குழந்தைகளால் மனமகிழ்ச்சி நிறையும். இனிமையான பயணம் மேற்கொள்வீர்கள். திருமண செய்தி சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்வீர்கள். ஆசைகள் எண்ணங்கள் நிறைவேறும் நாளின்று. மகர ராசி அன்பர்களே, விவசாய நிலத்தால் விளைபொருள்களால் அதிக லாபம் இன்று கிடைக்கும். பாக்யஸ்தானத்தில் சந்திரன், பாக்யாதிபதி புதன் 4ஆம் இடத்தில் இருப்பது நில சம்பந்தமாக அல்லது பூமி சம்பந்தமாக புதிய இடம், வீடு வாங்கக்கூடிய யோகம் உருவாகும். திடீர் தொழில் செய்ய வெளிநாடு செல்வீர்கள். பூர்வீக சொத்து கைவரும் யோகமும், திடீர் தனவரவு, தன லாபமும், வியாபார லாபமும் உண்டு. குழந்தைகளால் நன்மைகள் உண்டாகும். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். குடும்பத்தில் மனமகிழ்ச்சி நிறையும். கும்பராசி அன்பர்களே, சந்திராஷ்டம தினமாகையால் எதிலும் சற்று கவனமாக நடந்து கொள்ளவும். எதிரி தொல்லைகளால் சற்றே பாதிப்பு உண்டாகும். கொடுக்கல் வாங்கல் பார்த்து கவனமாக செய்யவும். குடும்பத்தில் சற்று கலகம் வராமல் அமைதியாக இருக்கவும். தொழிலில் சிறு மனக்குழப்பம், சற்று பொருள் நஷ்டம் உண்டாகாமல் பார்த்து கொள்ளவும். கேலி பேச்சுகளால் சற்று அவமரியாதை உண்டாகும். மன இறுக்கம் சற்று அதிகமாகும். வாய் வார்த்தைகளை கவனமாக பிரயோகிப்பது நல்லது. அடுத்தவர்களுக்காக, அதாவது அடுத்தவர்களுக்கு பணம் கிடைப்பதற்காக கையெழுத்து போடுவது போன்ற செயல்கள் செய்ய வேண்டாம். யாருக்காகவும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். மீனராசி அன்பர்களே, இன்று பரிசுகள், அதாவது சிறு பரிசுகளாவது உங்களை வந்து சேரும். மன நிம்மதி உண்டாகும். வாழ்க்கை துணையால் சற்று மனக்கவலை தோன்றி மறையும். தனவரவு, தனலாபம் உண்டாகும். பிள்ளைகளால் அதிர்ஷ்டம், தனவரவு வந்து சேரும். வெளியூர் செல்வீர்கள். தொண்டை சம்பந்தமான பிரச்சனைகள் சற்று அலட்டும். மருத்துவ தொழில், பூமி சம்பந்தமான தொழில், வாகன தொழிலால் இரட்டிப்பு லாபம் உண்டாகும். மனமகிழ்ச்சி குடும்பத்தில் நிறைந்த நாளாக இன்று இருக்கும். நினைத்தது நிறைவேறும். ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனமாக நடந்து கொள்ளவும். இறைவனின் அருளால் சர்வ ஐஸ்வர்யங்களும் நிறையட்டும். மீண்டும் நாளை ஆன்மீக பதிவில் சந்திப்போம். நன்றி அன்பர்களே.